இது? சும்மா இருந்ததுக்கு பூ போட்டு வச்சது யாரு? நான் தான். அடேங்கப்பா, இன்னைக்கு அசத்திர முடியோட வந்திருக்கிற மாதிரி தெரியுது. ஆமா, என்ன திடீர்னு இந்த ஏற்கலப்ப மேல எப்படி ஒரு பக்தி பொங்கி ஒழியுது? ஆஃப்டர் ஆல் இது ஒரு மரக்கட்டை தானே? சொன்னது தப்புதான். இது பெருமையை புரிஞ்சுக்கிட்டேங்கிறதுக்கு அடையாளம் தான் இதெல்லாம். அடடடடடா, புல்லரிக்கிற மாற்றங்களா இருக்கு. அதுக்கு காரணமே நீங்க தான். ஏய், வேற யாரும் கிடைக்கலையா டூ போடுறதுக்கு? கொஞ்சம் நில்லுங்க. அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்தினத என்னால மறக்கவே முடியல. இத பாரு, நீ இல்ல, அந்த இடத்துல வேற யார் இருந்தாலும் நான் காப்பாத்தி தான் இருப்பேன். நான் பழிவாங்க வந்ததையும் மறந்து என்ன காப்பாத்தினீங்களே, அந்த மனுஷத்தன்மை தான் உங்க மேல பெரிய மதிப்பையே ஏற்படுத்துச்சு. இந்த உயிரும் உடலும் நீங்க தந்த பிச்சை, அத உங்களுக்கே அர்ப்பணிக்க முடிவு பண்ணிட்டேன். வெக்கத்தை விட்டு சொல்றேன், ஐ லவ் யூ மாணிக்கம். லவ் கிவன் சொல்லி பயமுறுத்தாத. நமக்கு இந்த காதல் கத்திரிக்காய் இதெல்லாம் ஒத்து வரா தெரியுமா? மாணிக்கம், வாழ்ந்தா உங்களோட தான் வாழறதுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். நீ முடிவு பண்ணிட்ட போதுமா? இத பாரு, இனிமே இந்த மாதிரி எண்ணத்தோட இங்க எல்லாம் வராத. மாணிக்கம், நான் ஒரு கூலிக்காரன், போய் ஒரு குபேரனா பாரு. ரேகா, உங்க அண்ணன் தந்தை கொடுத்திருக்காரு. சிங்கப்பூர்ல இருந்து நாளைக்கு வராரா. 21ஆம் தேதி உனக்கு கல்யாணம். 21ஆம் தேதி உனக்கு கல்யாணம். 21ஆம் தேதி உனக்கு கல்யாணம். ஏய், ஏன் தபால் போடுற? உங்ககிட்ட அவசரமா ஒரு விஷயம் பேசணும். அவசரமாவா? ஆமா, எங்க அண்ணன் எனக்கு கல்யாணம் பிக்ஸ் பண்ணிட்டாரு. அப்பா, எங்க இருந்தாலும் வாழ்க. அந்த கல்யாணத்துல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. அதுவும் அண்ணன் கிட்ட போய் சொல்றது? எங்க அண்ணன் ஒரு காட்டாரு, அவரை எதிர்க்கிற சக்தி என்கிட்ட இல்ல. நீங்க நினைச்சா அதை அணை போட்டு நிறுத்த முடியும். புதிர் போடாம சொல்லு. என்ன தாலிய காட்டுற? எங்க அண்ணன் செஞ்சிருக்கிற இந்த ஏற்பாட்டுல இருந்து நான் தப்பிக்க வேற வழியே இல்ல. தயங்காம என் கழுத்துல இங்கேயே 3 முடிச்சு போட்டுடுங்க. 3 முடிச்சுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பிறந்த வீட்டுக்கு பெருமையும், புகுந்த வீட்டுக்கு கௌரவத்தையும், வரப்போற தலைமுறையோட அந்தஸ்தையும் உன்கிட்ட ஒப்படைச்சிருக்க. அதை காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய பொறுப்புங்கிறத ஞாபகப்படுத்ததான் 3 முடிச்சு போடுறாங்க. நீ என்னடா ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டிய. தயவு செஞ்சு எதையாவது சொல்லி மறுத்துறாதீங்க. மறுக்காம நான் உன் இஷ்டப்படி செஞ்சேன்னா உனக்கு ஓடுகாலி பட்டமோ எனக்கு கள்ளத்தாலி கட்டம் வாங்குற கெட்ட பேர் தான் மிஞ்சும். சரி வாங்க, ஊரறிய கோவில்ல வச்சு தாலியை கட்டுங்க. அதுக்கும் நான் சம்மதிக்கிறேன். ரேகா, அன்னைக்கு நான் சொன்னதுதான் மறுபடியும் சொல்றேன். நான் என் மனசுல நினைச்சிட்டு இருக்கிற பொண்டாட்டி நீ இல்ல. நிச்சயம் நீங்க நினைக்கிற மனைவியா என்னால வாழ்ந்து காட்ட முடியும். அதனால எத்தனை சோதனை வந்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். எனக்கு நீங்க ஒரே ஒரு சந்தர்ப்பம் தாங்க. என்ன கைவிட்டுடாதீங்க, தயவு செஞ்சு கைவிட்டுடாதீங்க. இத பாரு, வீண் பிடிவாத பண்ணாம வீட்டுக்கு போயிடு. உங்களை என் மனசுக்குள்ள புருஷனா நினைச்சிட்டு எப்படிங்க நான் இன்னொருத்தரோட போய் வாழ முடியும்? அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. அதை விட நான் சாகிறது மேலுங்க. முதல்ல இங்க இருந்து போறியா இல்லையா? இதான் உங்க முடிவா? ஆமா. என்ன பண்றீங்க நீ? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஆமா, உங்க மேல பைத்தியம்டா. ஐயோ ஐயோ, யாராவது என்ன காப்பாத்துங்களே. பட்ட பகல இப்படி ஒரு அக்கிரமம் நடக்குதே, என்ன காப்பாத்துங்களே. இந்த ஊர்ல கேட்க நானே இல்லையா? என்ன காப்பாத்துங்க. பைத்தியக்காரன் என்ன பேசிட்டு இருக்க? உங்களை அடையறதுக்கு எனக்கு இதை தவிர வேற வழியே தெரியல. என்ன மன்னிச்சிருங்க.
விடு. அட பாவி, நீ ஒரு மனுஷனா? நீ எல்லாம் அக்கா தங்கச்சி கூட பிறக்கல. உன்னை பெத்தவளும் ஒரு பொம்பளை தானே. எங்க அண்ணனுக்கும் உனக்கும் இருக்கிற பகைக்காக என்ன நீ பலிக்கடா ஆக்கணுமா? ஐயோ, எனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணி இருக்கிற இந்த நேரத்துல இப்படி என்ன கெடுத்துட்டியே. நீ நல்லா இருப்பியா? நாசமா போவ. ஐயோ, களங்கப்பட்டு போன என்ன எவன் இனிமே ஏத்துக்குவா? கடவுளே, நீதான் காப்பாத்தணும், நீதான் பாத்துக்கணும். அவ போய் சொல்லிட்டு போறா. என்ன அப்படி பாக்குறீங்க? அந்த பொண்ணு பெரிய நாடகம் ஆடிட்டு போறா. அவ சொல்றது நம்பாதீங்க. நடந்தது என்னன்னு நான் சொல்றேன். நீ வேற சொல்லுமா? பாவம், அந்த பொண்ணை பார்த்தாலே தெரியுது அவ உங்ககிட்ட எப்படி போராடி இருப்பான்னு. என்னங்க, நீங்களே ஒரு முடிவுக்கு வராதீங்க. என்னையும் கொஞ்சம் பேச விடுங்க. என்ன பேச போற? ரொம்ப நாள் பகைய இந்த பொண்ணு உனிமா தேத்துக்கிட்ட, அவ்வளவுதானே? ஐயா, யோக்கியம் தாங்க ஓங்கி பேசுவா. உங்ககிட்ட தான் அது இல்லையே, இவங்கிட்ட நீயா பேச்சு. வாங்க போய் வேலை வெட்டியை பாப்போம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.